ஸோ ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் இல்லை நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுற கேப்பில் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க எனக்கு வந்துட்டு ஒருத்தரும் ஒரு கஷ்டம் சொல்லுவீங்க. ஸோ என்னை விட அதிகம் கஷ்டமும் நிறைய பேர் பட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஏன் படிக்க முடியல, ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா இந்த காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போது அது நமக்கு மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி நினச்சிப்போம். ஆனால் அது எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட ஒஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. நான் உங்களுக்கு ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் நம்ம பேட்ச்சில் பாஸ் பண்ண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் மறைச்சி வச்சு படிச்சிருக்காங்க. அவங்க படித்ததே அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஆனால் கவுன்சிலிங்கில் வந்துட்டு அவர் அவ்வளோ பெருமைப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரி கூட போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். இதாவது அட்லீஸ்ட் நம்மளாவது தைரியமாக படிக்கிறோம்ல, அது கூட தெரியாமல் மறைச்சி வச்சு, ஏன்னா தெரிஞ்ச புக்கெலாம் தூக்கி வீசிட்டு அவ்வளோ படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து படிச்சுட்டு பாஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. அது எப்படி சொல்லலான்னா, இப்போ இருக்கிற நான் இருக்கேன் இல்லையா, அந்த கஷ்டத்தை பட சொன்னால் நானே பட மாட்டேன். அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. அது வந்து மேபி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அதை விட அதிக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதை நான் ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, பார்க்குறப்போ ஓகே இவங்களுக்கும் அதெல்லாம் இருந்திருக்கு. இவங்க வந்து பாஸ் பண்ணி வந்துட்டாங்கல்ல. எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு, என்னெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட், மெயினாக கஷ்டம்னு சொல்லிட முடியாது, டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருந்துச்சு, அதை வந்துட்டு அப்படி அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கன்டினியூ பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாமல் போகிறதுக்கு என்ன ரீசன், அது என்ன எனக்கு அந்த ஸ்ட்ராங்காக அது வரைக்கும் போக வச்சுது. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்னா, நமக்கு இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஓகே இவங்களுக்கும் அதே தான், எல்லாத்துக்கும் அதுதான் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இவங்களுக்கும் அது இருந்து தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் பண்ணலாம், இது ஒரு ரீசனாக சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் வரலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் பார்த்து சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு அந்த அவுட்புட் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த டிஸ்கம்ஃபர்ட், நிறைய கஷ்டப்பட்டுருப்போம்ல, அது வந்து நம்ம கேரக்டரை மாற்றும். இப்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்க அப்படின்னா, சும்மா எடுத்தோடனே இப்போ நீங்கள் ஒரு மனநிலையில் இருப்பீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அந்த மனநிலையில் இருக்கிறப்பவே வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆசைப்பட்றோன்னா டக்குன்னு இப்போ எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல, இப்போ என்கிட்ட வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 10 சென்ட் வீட்டை கொடுத்தாங்கன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, என்னோடய கேரக்டர் என்ன, என்னோடய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு எனக்கு தெரியும்ல, கொடுத்து என்னால் மேனேஜ் பண்ணிட முடியுமா, முடியாது. ஸோ எப்போவுமே நமக்கு எப்போ ஒரு அவுட்கம் வருதோ அந்த அவுட்கம் மட்டும் நமக்கு வராது, அதுக்கு தகுதியான ஆளாகவும் நம்ம மாறியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி என்னெல்லாம் கேரக்டர் நம்மளுக்கு மாறுது, இப்போ நம்ம ஒரு விஓவாக இருக்கோன்னா 10 பேரை பார்ப்போம், ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒருத்தர் ப்ளஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அதை தாங்குகிற மைண்ட் செட்டும் நம்மளுக்கு சேர்ந்து தான் வளரும். ஸோ வேலை மட்டும் சும்மா அப்படி வந்துடாது, இதுன்னு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஆசைப்படுற பொருள் அப்படியே கையில் வந்துடாது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான குவாலிட்டியும் நம்மக்கிட்ட பில்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்துட்டு என்கிட்ட இந்த வேலை போயிடலாம், பட் என்கிட்ட இருக்க கான்ஃபிடென்ட்டோ இல்லை என்ன சொல்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்டோ இல்லை இந்த இடத்துல பேசணும், இந்த இடத்துல குவைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோ ஒரு குவாலிட்டியோ அது வந்துட்டு போகாது. ஸோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மளோட பலன் வந்து நம்மளோட ஜாபோ, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் ஆயிருப்பீங்களா எக்ஸாம் முடிச்சு அப்படின்னா கிடையாது. அப்போ உங்களுக்கு அவ்வளோ அறிவு வந்திருக்கும், அவ்வளோ கேரக்டர் பில்ட் ஆகிருக்கும், அவ்வளோ குவாலிட்டி வந்திருக்கும். ஸோ என்னெல்லாம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, அது வந்து இப்போ எனக்கு என்ன கேரக்டராக மாறி இருக்குது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் ஏன் படித்தேன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு எனக்கு பெரிய பிரச்சனையாக எனக்கு வந்துட்டு எல்லோரும் எகென்ஸ்டாக மூஞ்சிக்கிற நீ படிக்காத அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லை, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. பட் நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. நான் படிக்கிறேன்னா நான் வந்து என்ன, இப்போ யாருமே இப்போ நீங்களே படிக்கிறீங்கன்னா என்ன நினைப்பீங்க, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம படித்து நம்ம வீட்டை பார்த்துக்கணுன்னு தான் நினைப்போம். நானே படித்து நானே சம்பாரித்து எல்லாத்தையும் நானே சேர்த்து வச்சு இங்கே போகிறேன். ஸோ ஆனால் என்ன மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் வரும்னா, இவங்க வீட்டை வந்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வீட்டை கஷ்டப்படுத்தி படிக்கிறாங்க அப்படி ஒன்று. அது கூட ஓகே. அது இன்னொன்று என்னென்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து என்னை எம்எஸ்சி படிக்க வச்சார் 5 வருஷம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஒப்பேற்றணும், வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, ஸோ அதுக்காக இப்படி ஒப்பேற்றுறதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வரும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் என் கூட படித்த எல்லாருமே ஜாப் போகிறாங்க. அவங்க வந்து 9 to 5 ஜாப் போகிறாங்கன்னா
நான் 7:30க்கு லைப்ரரி போனோன்னா நைட்டு 7-8 மணிக்கு தான் வருவேன். அது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் வெளியே இருந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் இன்னும் சில தெரிஞ்சவங்க ஓகேங்களா. ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டு. அது இப்போ எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, இப்போ மட்டும் என்ன எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதா? எனக்கு வேலை கிடச்சுனா என்ன ஆனாலும் பில்லியனரே ஆனாலும் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரதான் செய்யும். பட் அப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு பீப்புள் முக்கியம்னு நினைப்பேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் நல்லவளாக இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போ எப்படின்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் என் ஹஸ்பண்டே ஏதாவது சொன்னால் கூட எனக்கு ஹர்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில, ஹர்ட் ஆகாது, சண்டையும் வராது. ஃபஸ்ட்டில் வந்து யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா 4 நாள் அழுவேன், நிறைய பண்ணியிருக்கேன், ஸ்டேட்டஸ் போடுறது. இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது, பட் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அழுவேன் ரொம்ப. அது ஒரு 4 நாளைக்கு இழுத்துட்டு படிப்பேன். அது கூட இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இழுத்துக்கிட்டே போவேன். இது வந்து இந்த ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து ஆகிட்டேனான்னு இல்லை. எனக்கு இதெல்லாம் நடக்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இது ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்கும் போல், அப்போ இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ வந்து எவ்வளோ க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும், எவ்வளோ யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஹர்ட் ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர்னு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதை யாராவது நம்மக்கிட்ட சொன்னால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்மளே ஆல்ரெடி நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கோம்னா நம்மள்ட்ட சொன்னால் கஷ்டமாக இருக்காது. இப்போ என்கிட்ட வந்துட்டு உன்னால் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைனால முடியும் அப்படின்னு தோணும். அதனால் அவங்க பேசுறது ஹர்ட் ஆகாது, நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். இதே நானே ஆல்ரெடி என் ஹெல்த்தை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறப்போ அதை நான் எடுத்துப்பேன். ஸோ நம்ம அங்கே அந்த உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ஜாபில் வரப்போ அந்த அந்த வார்த்தைகள் பீப்புளோட வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு பெருசாக வேல்யூ கொடுக்குறதில்ல. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து விட்டுட்டு போயிடுறது ஓகேங்களா. ஸோ இந்த குவாலிட்டி வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம அந்த வேலை நமக்கு கிடைக்கிறப்ப எனக்கு அந்த குவாலிட்டி இருந்துச்சு. இன்னொன்று அந்த ஜாபுக்கு அது தேவைப்படுது. இன்னொன்று அந்த ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் டெய்லியும் 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் என்னை திட்ட தான் செய்வாங்க, கமெண்ட்லேயும் திட்ட தான் செய்வாங்க. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு கமெண்ட்டில் இவ்வளோ திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் எடுத்து இந்த இடத்துலலாம் மென்ஷன் பண்ணி இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அலிகேஷன்லாம் வந்துச்சு. அப்போ கூட எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நானே நினச்சேன் ஏன் நமக்கு அழுகாச்சியே வரமாட்டேங்குது, கண்ணில் ஒரு சுட்டு தண்ணியே வரமாட்டேங்குது, அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு லைஃப்பில் என்ன தேவையோ அதையும் நான் என்ஜாய் பண்ணுறேன், என் பேட்ச் ஒர்க்கையும் பார்க்குறேன். ஏன் அப்படி ஆனான்னு எனக்கே தெரில. பட் அது வந்து எனக்கு ரிப்பீட்டடாக நடக்க ஒரு பாயிண்டில் வந்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு படிக்கிறப்ப கஷ்டப்பட்டது. இது வந்து யாரும் என்ன கஷ்டப்படுதில்ல, நானாக எனக்காக நான் வச்சுக்கிட்டது தான். ஏன்னா சென்னை போய் படித்தேன், நல்ல ஹாஸ்டல் தான், எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. பட் நானாக வாண்டடாக என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்துட்டு அங்கே எனக்கு லைப்ரரியில் போய் படித்து பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே எனக்கு லைப்ரரி இல்லை. ஸோ அண்ணா லைப்ரரி பக்கத்தில் தான் எனக்கு ஹாஸ்டல் வேணும். நானாக தேடி அந்த ஹாஸ்டலை குவிட் பண்ணிவிட்டு வேறு ஹாஸ்டல் போனேன். அந்த ஹாஸ்டல் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை பக்கத்தில். ஸோ ஒரு பாத்ரூம் கூட க்ளீனாக இப்போ கூட நான் நிறைய டைம் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறப்போ சில விஷயங்கள் சில லக்ஸுரியெல்லாம் ஃபீல் பண்ணுறப்ப நான் நினைப்பேன், நம்ம இப்போலாம் இருந்தோம்ல, இப்போ நம்மளால இப்போ இருக்கிற என்னால் வந்து அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனால் நான் அப்படி இருந்திருக்கேன். ஸோ ஒரு சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலைங்கிற ஒரு கோலுக்காக நான் நிறையா டிஸ்கம்ஃபர்ட் அனுபவிச்சிருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஒரு கோல் வேணும்னா நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி இது நடக்கும், இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யுது, மேனேஜ்மெண்ட் எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ குளிக்கிறதுக்கு கரெக்டான ரெஸ்ட் ரூம் இருக்காது, 10 பேர் போனதுக்கப்புறம் தான் போகணும், குளிக்கிறதுக்கு போகணும், சாப்பாடு கரெக்டாக இருக்காது, எதையோ ஒன்று கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் டு லிவ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கானது ஃபுட்டு, இருக்கிற இடம், ட்ரெஸ் தானே. ட்ரெஸ்ஸு கூட ஓகே, அதை நான் பெருசாக கன்சிடர் பண்ணல படிக்கிறப்போ. பட் இருக்கிற இடமும் சாப்பாடும் அதுவே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இல்லை. சோடா உப்பு இருக்கும், அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நிறைய நேரம் சாப்பிட மாட்டேன். அது போக வாக்கிங் வேறு போவேன். வாக்கிங்னா லைப்ரரி போகிறதுக்கு நடக்கணும். ஸோ அதனால் வெயிட்லெஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் நிறையா இருந்துச்சு. அது வந்து இப்போ எனக்கு என்ன கேரக்டர் கற்றுக் கொடுத்துருக்குன்னா, இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போ அந்த லெவலில் டிஸ்கம்ஃபர்ட் பார்த்தங்காட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னாலும் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும், என்னடா இப்படி இருக்கேன்ட்டு. ஆனால் நான் நினச்சிப்பேன், நம்ம அன்றைக்கி அப்படி இருந்தோம்ல, அதை கம்பேர் பண்ணுறப்ப இது 100 டைம்ஸ் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வருது. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தால் கோவப்படுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்கும், இப்போ ஏன் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஃபீல் வந்துட்டு அந்த ஒரு குவாலிட்டி இப்போ வந்திருக்கு. அடுத்து வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்.
எனக்கு வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாடுனால எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஹெல்த்தை நான் பெருசாக கவனிச்சுக்கிட்டதும் இல்லை. எனக்கு படித்தா போதும். என் ஃபேஸை கூட நான் கண்ணாடியில் பார்க்க மாட்டேன். கண்ணாடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அந்த ஹாஸ்டல் இருக்காது. அப்படி தான் இருக்கும். நான் எப்படி இருக்கேனே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்லாம் அப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு வேலை செய்வோமே அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அன்டைம் தூங்குறது, அன்டைம் படிக்கிறது, அன்டைம் நினச்சா வேலை செய்யுது, நினச்சா தூங்குறது, நினச்சா படிக்கிறது, ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அது அப்படி தான் மாறி இருக்கு. இப்போ என்னென்னா, நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் தான், அந்த டிசிப்ளின் இருந்துச்சுன்னா தான் நம்ம எதையாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியும் வந்திருக்கு. அடுத்தது வந்துட்டு இது பெரிய விஷயமா இருக்காது, பட் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆன விஷயம் தான். அப்போது என்னென்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ நிறையா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிப் போவாங்க, ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கள, ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, ஒரு சின்ன ஆக்சசரிஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காலேஜ் டேஸ் ஃபன் இருக்கும்ல, அது நான் நிறைய மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஃபைனல் இயர்லேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணனால பெருசாக காலேஜ் முன்னாடி கிளாஸ் போவேன், அப்புறம் திருப்பி காலேஜ் போவேன், திருப்பி கிளாஸ் போவேன், அந்த மாதிரி இருக்கும். அப்போ பெருசாக கற்றுக்கிட்டேனா அந்த கிளாஸ்னால எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை. பட் எக்ஸாமுக்காக தான் நான் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு லைப்ரரி போக ஆரம்பித்தேன், காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ அப்போ எல்லோரும் வேலைக்கு போனப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு மாலுக்கு போவாங்க. உண்மையாக சொன்னால் நான் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இங்கே வேலைக்கு வந்தவங்களாம் சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா, இப்போ தான் நான் ஊருக்கு போனால் அதெல்லாம் போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனே தவிர, நான் படிக்கிறப்போ இல்லை. இப்போவே எனக்கு எந்த மால் எந்த இடத்துல இருக்குது, அதோட பேர் என்ன, கோயம்புத்தூரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அப்படி தான் காலேஜ் முடித்தேன், படித்தேன், வேலை கிடச்சிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பிளேசஸ் எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அங்கே நிறைய மிஸ் பண்ணேன் தான். பட் இந்த லைஃப்பில் இருக்க ஹாப்பினஸ்க்கு அது மிஸ் பண்ணது ஒர்த்து தான் அப்படின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இது காமனாக எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, பீப்புளை பார்த்து பயப்படுறது. ஸோ எப்படின்னா, ஒரு பீப்புள்கிட்ட பேசுகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது, ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை டக்குன்னு நம்மளை சொல்லிட்டாங்கன்னா, அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, அவங்க நினச்சா நம்மளை ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோ நம்மளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு வார்த்தை நம்மளை சொன்னாங்கன்னா, அப்படியே நம்ம ஆட்டிடியூட் மாதிரி அப்படியே ஒரு சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்ல. ஸோ அது எனக்கு அப்போ இருந்துச்சு. அது ஏன்னா, இதுதான் நமக்கு வேலை தான், நமக்கு வேலை, நம்ம ஜாப் போனால் தான் எல்லாமே, நமக்கு ஜாப் இல்லைனா நம்ம எதுவுமே இல்லை, நமக்கு டேலண்ட்டே இல்லை. அந்த டேலண்ட் இருக்குது, பட் நமக்கு அமைய மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை லோவாக நினைக்கிறப்போ, யாராவது சின்னதாக ஒரு வார்த்தை அவங்க ஹர்ட் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் சொல்லிட்டு அது ரொம்ப ஹர்ட் ஆயிருங்கிறதுனால பீப்புள்கிட்ட பேசவே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃபியர் ஆஃப் பீப்புள்கிட்ட பேச பயமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண பயமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். அவங்க நார்மலாக பேச வந்தால் கூட ஏதாவது இந்த படிச்சுட்டு இருக்கியே, ஜாப் போலியே அப்படின்னு இழுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் பேச மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். பட் நிறைய பேர் நினைப்பாங்க, சும்மா படிக்கிற நிறைய அவாய்ட் பண்ண. ஆக்சுவலி எனக்கு அந்த பயம் இருக்கும். நான் வெளியே காட்டிக்கிட்டது இல்லை, பட் எனக்கு அது இருக்கும். வெளியே கொஞ்சம் தைரியமான ஆள் மாதிரி இருப்பேன், பட் அது இருக்கும். இப்போ எப்படின்னா, உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த தைரியம் வரும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போல்லாம் என்னை என்ன வார்த்தை சொன்னாலும், என்ன ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு அது நான் வேணும்னு பண்ணுறதில்ல. எனக்கு பர்பஸாகவே ஹர்ட் ஆகவே மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் சரி. இல்லைனா ஃபஸ்ட்டில் யாராவது என்னை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்டே போய் சரண்டர் ஆகிட்டு, என்னையே இப்படி சொன்னீங்க, நான் இப்படி கிடையாது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நான் ரொம்ப நல்லவளாக ட்ரை. இப்போலாம் அடுத்த வேலை என்ன, அடுத்து என்ன ஹாப்பினஸ், அடுத்து எங்கே போகலாம், பேச்சில் என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி ஏர்ன் பண்ணலாம், அப்படி போயிடுது. ஸோ பெருசாக அந்த பீப்புளை பார்த்து பயமும் கிடையாது, ஜஸ்ட் இக்னோர் பண்ண பழகிட்டேன். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியெல்லாம் இது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது, பட் எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த கேரக்டர் இருக்கங்காட்டி. ஸோ எனக்கு மைண்டு பீஸாக இருக்குது, அதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்படி இந்த வேலை கிடைக்கிறப்போ கூடவே எனக்கு கிடைச்ச கேரக்டர் இதெல்லாம். பட் வெளியே இருக்கும், அதான் சொல்லுவாங்களே காமனாக, வேலை கிடைச்சனால மாறிட்டா, வேலை கிடைச்சனால இப்படி அப்படின்னா, ஆமாம் அதனால தான். ஏன்னா அதில் நிறைய கஷ்டப்பட்டுருப்போம்ல, நிறைய ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கப்போ நம்மளோட ரியாக்ஷன் மாறும்ல. எடுத்தோடனே நம்மளை திட்டினாங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ரிப்பீட்டடாக அவங்க அடுத்தடுத்த நாள் திட்டுறப்ப நம்ம மைண்ட் அந்த டிஃபெண்டிங் மோடுக்கு போயிடும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது மாறிடுச்சு தான். ஆமாம் மாறிடுச்சு.
ஏன்னா கொஞ்சம் கேரக்டர் அப்படி என்ன சொல்கிறது, நம்ம ரெகுலராக 4 விஷயத்த பார்த்து கஷ்டப்படுறப்ப நமக்கு அந்த மெச்சூரிட்டி அப்போ கூட வராமல் இருக்க முடியாதுல்ல, வந்து தானே ஆகும். அதாவது எவ்வளோ டைம் அடித்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க மாதிரி, எவ்வளோ டைம் என்ன பண்ணாலும் அப்போவும் நான் மாறாமல் அதே மாதிரி ரிசப்டிவாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அண்ட் மெயினான விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன், இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டும் ஏன் படிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லை, நான் வீட்டில் ரொம்ப டாமினேஷன்லாம் நிறையா இருக்கும், வார்த்தைக்கு வார்த்தை இருக்கும். அவங்க ஃபன்னாக பேசுவாங்க, ஆனால் அது நமக்கு செம்ம டாமினேட் ஆகும். அவங்களும் டாமினேட் பண்ணணும்னு நினச்சி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நிறையா இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இருக்கும். டெய்லி ஒரு 10 விஷயங்கள் இருக்கும். 10 விஷயங்கள். இப்போ அதை போய் அவங்கள்ட்ட நம்ம ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்குதான் சரி. இந்த மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க, என்னை படிக்க விடலை. ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பர்சனல் கோர்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து புக் எடுத்து வச்சப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், இந்த மாதிரி பாரதியாரோட பேத்தி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்க நினைப்பாங்க அது ஃபன்னாக சொல்கிறோம் அப்படின்ட்டு. உண்மை என்னென்னா, இதே வார்த்தையை வந்துட்டு நம்ம பாஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா நம்ம ஹர்ட் ஆகுமானா ஹர்ட் ஆகாது. ஏன்னா பீப்புளை நம்ம மாற்ற முடியாதுல்ல. ஹர்ட் ஆகாது. சிரிச்சுட்டு போயிடுவோம். ஓகேங்களா? இல்லைன்னா திருப்பி பதிலுக்கு ஏதாவது சொல்லுவோம். ஆனால் இப்போ ஏன் ஹர்ட் ஆகுதுன்னா, நம்மளே நம்மளை லோவாக நினைக்கிறங்காட்டி தான் அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ இதெல்லாம் இருக்கும்ல, அப்போ எப்படி படிக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும்ல. அப்போ ஏன் எல்லோரும் படித்து பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, சிலர் வந்து எப்படின்னா எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இதே அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. இப்போ நான் ஒரு பேருக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா அது கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும். அப்போ ஏன் அது விடாமல் அங்கே போகிறாங்க அப்படின்னா, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நான் வந்து இது எனக்கு ஒரு சாய்ஸு. கவர்மெண்ட் ஜாப் போவேன், எனக்கு வேலை கிடைச்சா கவர்மெண்ட் ஜாப் போவேன், இல்லை ப்ரைவேட் ஜாப் போயிடுவேன் அப்படின்னு நான் வரப்பவே சாய்ஸோடு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சின்னதாக ஒரு சின்ன டிமோட்டிவேட் பண்ணாலே போதும், நான் வந்து ஏதோ ப்ரைவேட் ஜாப் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிப்பேன். அது வந்து சாய்ஸாக வச்சுருந்தா. இதுவே வந்து எனக்கு என்னென்னா, கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும். அது இந்த சில விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இதுக்காக தானே பேசுகிறாங்க. அப்போ இதையே தான் நம்ம பண்ணணும். இது வேறு எதுக்காக பேசினா ஓகே, இந்த விஷயத்தை தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ இதே தான் பண்ணணும், வேறு வழி இல்லை, இது இருந்தால் தான் என் லைஃபு அப்படின்னு தோணணும். அது ஆக்சுவலி தப்பு தான். பட் அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை படிப்போம். எப்படி நாய் துரத்துறப்ப வந்துட்டு எனக்கு ஓடுனா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்கே வேறு வழியே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை உருவாதில்ல. அதே தான் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலி அப்போ அறிவில்லை. அது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா என் லைஃப்பை மாற்றுறதுக்கு நிறையா இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ப்ரைவேட் ஜாப்லேயே நல்லா வளர்ந்துருந்துருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அப்போ அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என் அறிவுக்கு என்னென்னா இதெல்லாம் மாற்றுறதுக்கு எனக்கு வேலை ஒன்று தான் வழி அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் எனக்கு அது கிடச்சிது. ஒருவேளை இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இருக்குன்னா நான் என்றைக்கும் போயிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் நம்ம அதுலேயே போகிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அது வேறு வழி இல்லைன்னு நினைக்கணும். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் எது நமக்கு வேணுமோ அது கிடைச்சா தான் நான் ஹாப்பி. இப்போ அதை சொல்லி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியாமல் படிப்பேன், ஏன்னா பாஸ் ஆகலைன்னா கேட்க மாட்டாங்களான்னு. தெரிஞ்சு படிங்க, அப்போ தான் நாளைக்கு பாஸ் ஆகலைன்னா கேட்க மாட்டாங்க, நம்ம படிப்போம். ஸோ அப்போ அந்த வேறு வழியே இல்லைன்னு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் வந்து படிக்கிறப்பவே ஓகே நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் லைஃப் லீட் பண்ண போகிறோம், நான் ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் ஐடென்டிட்டியாகவே அது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெலாம் நிறைய நான் சொல்லியிருந்துருப்பேன் உங்களுக்கு, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ண நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன் முழுசாக, நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, என் ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு வேலையில் இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அந்த லைஃப்பை வந்து என் ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிக்காது. இது எப்படி எனக்கு நடக்கலாம்? நான் யார்? நான் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் யார்? நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை. உண்மையாக அந்த மைண்ட் செட் இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ இது மாற்றணும், என்னால் அங்கே இருக்க முடியல. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்துட்டு இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விட அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டோம். ஸோ அந்த இருக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு கம்பல்சரி இதுதான், இது இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை, இது இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப நம்பணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா, இதுக்காக நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுமான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ பாரதியாரோட பேத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, சரி நீங்கள் படிக்கிறது குவிட் பண்ணிட்டீங்க, ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறான்னு படிக்கிறது குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு இதெல்லாம் சரியாயிருமானா? அப்போ இன்னும் நல்லா அவங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தானே இருக்கும். ஆமாம் எனக்கு ஒன்றுமே வராது, நீ சொன்னது கரெக்டு தான், இன்னும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும்.
ஸோ அப்போது அது பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம சக்ஸஸ் ஆகிறது தான் அதுக்கு ஒரே மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிங்க. என்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் சரி, இப்போ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இதை சரி பண்ணுறதுக்கு நான் படித்தா தான் சரியாகுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிரச்சனைகள் வரப்போ நம்ம ஓவராக படிப்போம். அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து படிக்கிறதுனால தானே இது வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்க மாட்டோம். இல்லைனா நம்ம அந்த சொல்யூஷனை தேடி தானே போயிட்டுருக்கோம். இது வலிக்குதா, ஓகே சொல்யூஷன் தேடி தானே போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அதே மாதிரி இந்த ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் அந்த ஜாப் மேனிஃபெஸ்டேஷனாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் படிக்கிற ஆக்ஷன் வைஸ் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா, தாட் லெவல்லையும் எப்படி மைண்டில் அதை வச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட ஐடென்டிட்டி வந்து அதை ஒத்துக்கல, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே ஃபீல் பண்ணிட்டேன்ட்டு. அது வந்து சிலருக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அதுக்கு சில தாட் லெவலில் நமக்கு ஜாப் தான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் அப்படின்னு நம்புறதுக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பேசிக்காக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், அது வந்து என்ன ஆகும்னா அடுத்தடுத்த நாள் நம்ம ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணி உடனே வந்து நமக்கு அந்த சொல்லுவாங்களே யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும், அப்படிலாம் இல்லை. நம்ம தாட் வந்து அதுலேயே இருக்கிறப்போ சுற்றி என்ன நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனைனா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், அங்கே ஸ்டாப் ஆகாமல். ஸோ அந்த மாதிரி அதுக்கெலாம் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.